காரை பழுது பார்த்து சரி செய்து வருகிற பொழுது அடுத்த நாள் காலை புலர்ந்து விட்டது. இனி ஊத்தங்கரைக்கு எதற்கு போக வேண்டும், ஊர் போகலாம் என்று அண்ணாவின் உடன் வந்த தோழர் காஞ்சிபுரம் ராஜகோபால் சொன்ன பொழுது, ஊத்தங்கரையில் கூட்டம் ஏற்பாடு செய்தவன் உடைந்து நொறுங்கி இருப்பான், கூட்டம் பேசாவிட்டாலும் பரவாயில்லை, கூட்டம் நடத்தினுடைய மனம் குலைந்து விடக்கூடாது, போய் பார்த்து விட்டு வருவோம் என்று ஊத்தங்கரைக்கு போன பொழுது, என் வாலிபத் தம்பிகளே, வரலாறு அறியாத எங்கள் பிள்ளைகளே, அண்ணா ஊத்தங்கரைக்கு அடுத்த நாள் போகிற பொழுது அண்ணாவின் பேச்சை கேட்பதற்கு ஊத்தங்கரையில் காத்திருந்த கூட்டம் அப்போதும் கண்கள் பூத்திருக்க காத்திருந்தது. இது அண்ணா எழுதிய வரலாறு. அதனால்தான் அண்ணா மறைந்த பொழுது அப்துல் ரஹ்மான் கவிதை பாடினான், மேடைகளே புலம்புங்கள் மின்னும் சரிகை சொல் ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்தான் போய்விட்டான், மேடைகளே புலம்புங்கள் என்று கதறி அழுதான். அந்த அண்ணன் பேசிய மேடை. தம்பி வா, தலைமை தாங்கவா, ஆணையிடு, அடங்கி நடக்கிறேன். தம்பி நீ பேசினால் சிலம்பு புலம்பும், மணிமேகலை குலுங்கும், கம்பன் கவியமுதம், காணும் சிலம்புமுதம், உம்பர் குரலமுதம், ஓதும் பெருமறைகள் 10 பாட்டு 8 தொகை 15 இழ்கணக்கு ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றோரு ஏத்தும் கலியெல்லாம் தம்பி, உன் நாவில் களிநடனம் ஆடும் தம்பி, தலைமை தாங்கு தம்பி, ஆணையிடு தம்பி, அடங்கி நடக்கிறேன் தம்பி என்று அண்ணா ஆராதனை செய்து மகிழ்ந்த நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் பேசிய மேடை. முதற்கண் வணக்கம், நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈடும் எடுப்புமற்ற ஒப்பாரும் இக்காரும் இல்லாத இந்திய ஏகாதிபத்தியம், இந்திய துணைக்கண்டம், கொள்கை குழப்பங்கள், கோலேந்திகள், குட்டிச்சுவர்கள், அரசியல் அநாமதேயங்கள் என்று முத்திரை வார்த்தைகளை சித்திரை நிலவாக இந்த மேடையில் சிந்தி இந்த மேடைக்கு ஒரு பல்கலைக்கழக தகுதியை வாங்கி தந்து, he is one of the DMK that have invaded Delhi, டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்க திமுக ஒரு படைக்கலனை அனுப்புகிறது என்கிற அண்ணாவின் மணிவாசகத்திற்கு திருவாசகம் எழுதினானே, சொல்லின் செல்வர் ஈவைக்கு சம்பத் பேசிய மேடை. நாம் மணக்கும் நல்ல தமிழ் மணக்கும், நாஞ்சில் இந்த பெயர் மணக்கும், அவர் பெயர் சொன்னால் எங்கள் ஊர் மணக்கும், கரும்புறுகிற சொற்கள் எறும்பு ஊறுகிற மீசை, டிவோஷன், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், டிரெக்ஷன் எல்லாம் பொருந்திய அண்ணா இவர்தான் என்று பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கே யமுனை கரையில் அண்ணாவை அறிமுகம் செய்த நாவுக்கரசர் நாஞ்சலார் பேசிய மேடை. அண்ணன் ஆர்த்தியும் வந்திருக்கிறாரே, கடியூர் குடும்பத்து பிள்ளை கே.ஏ. மதியழகன், திராவிட இயக்கத்தின் நாத்தங்காலாக இருந்த மாணவர் சமூகத்தில் இந்த இயக்கத்தை விதைத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அதற்கு அரணம் வைத்து தந்து பெரும்பேச்சாளர் என்று பேசப்பட்ட கடியூர் குடும்பத்து பிள்ளை மதியழகன் பேசிய மேடை. உலகை குலுக்கிய புரட்சிகளை, உலகை திருத்திய உத்தமர்களை, உலகத்தின் உருமாறிய விதங்களை கல்லாத மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் விதைத்தானே சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசவன் பேசிய மேடை. நாஞ்சில் சம்பத்திற்கு சுயநலம் இருக்கிறது, எனக்கு 100% சுயநலம் இருக்கிறது. என் வாழ்நாளில் மிக விரைவில் அன்னை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வைகோவை ஆக்கியே தீருவேன் என்று எனக்கு ஒரு சுயநலம் இருக்கிறது. இந்த மேடையிலே வீற்றிருக்கிற தலகர்த்தர்கள் அனைவரையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நகர்மன்ற தலைவர்களாக, ஒன்றிய பெருந்தலைவர்களாக ஆளாக்கி பார்ப்பதற்கு என் பேச்சும் என் பயணமும் பயன்பட வேண்டும் என்று எனக்கு ஒரு வெறியும் சுயநலமும் இருக்கிறது. அன்றைக்கு அப்படி அல்ல. 10 லட்சம் மக்களை கொண்ட லட்சம் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, சின்னம் தெரிய ஜப்பானும் சீர்கட்ட பர்மாவும் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, சிங்கப்பூர் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, தக்கான பீடபூமிக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்து காட்டி ஆண்ட நாங்கள் ஏன் நாடு கேட்க கூடாது என்று நாடு கேட்டு பேசினானே அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. அவன் தான் அஞ்சானஞ்சன், முன்ஜாமீன் வாங்குறவன் இல்ல. அந்த பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவன் பேசிய மேடை. யார் பேசிய மேடை? 8 மாச கர்ப்பிணி, வயிற்றிலே குழந்தை, ஆதிக்க இந்திய எதிர்த்து போராட்டம், கருப்பு சிவப்பு கொடியை கயிறத்திலே தூக்கி கொண்டு அவளும் களத்துக்கு வருகிறாய். அண்ணா சொல்லுகிறாய், உனக்கு பேறு காலம் அல்லவா, நீ சிறைக்கு வரலாமா? வேண்டாம், சூதிட்டு இருக்கிற தங்கையே இது தேவையில்லை. அவள் சொல்லுகிறாள், முடியாது, பாலோடு நேர்தமிழும் பைந்தமிழ் மாக்களும் பாலோடு வேறெறிந்து மாட வந்தார், மேலோடு பேசிவிட வரையலாம் ஆட்சி சாலோடி நீர் என்று கூவிடுவாய் கருங்குயிலே இளைஞர் துதிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி. அப்படி நான் சிறைக்கு வருவேன் என்று சிரித்துக் கொண்டே சிறைக்கு சென்று
சிறைக்குள்ளேயே குழந்தை பெற்று அதற்கு சித்திரமுகி என்று பெயர் சூட்டி முடிசூட்டப்பட்டு